Hi friends and family, welcome to Alphatech Tamil. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வந்து எப்படி ஹைலைட்டா மாத்துறது, அந்த ஹைலைட்டுக்கு எப்படி வந்து கவர் ஆட் பண்றது, அதையும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா குவாலிட்டியா ஹெச்டில எப்படி வந்து அந்த கவர் வந்து ஆட் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா Telegram, WhatsApp, Facebook பத்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நிறைய டெக் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படினா ஹைலைட் வந்து மேக் பண்ணனும். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஸ்டோரியை ஹேட் டு ஹைலைட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைலைட் கொடுத்தனா ஹைலைட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நியூ கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கான ஒரு டைட்டில் வந்து கொடுக்க சொல்லும். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் கவரும் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஸ்டோரி ஹைலைட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கூகுளில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி ஹைலைட் வந்து பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த கிரியேட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பட்டன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ண சொல்லும். இதில் போய்ட்டு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வால் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன்லோட் ஆகும். 1 MB 2 MB அது மாதிரி டவுன்லோட் ஆகும். அடுத்தது இப்போ பேக்ரவுண்டு செட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும். இப்போ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரேமோட கலரையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியுற மாதிரி கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து போகணும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல எது வந்து அந்த ஹைலைட்டுக்கு வந்து அதாவது ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹைலைட்டு நல்லா இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் ஓன்லேயே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணி இப்போ நான் இது வந்து கொடுத்துட்றேன். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்செட் வந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஹெட்செட் வந்துட்டு அதையும் நான் வந்து ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் ஹைலைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த எடிட் ஹைலைட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எடிட் கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் போய்ட்டு எடிட் கவரில் பார்த்தீங்க அப்படின்னா கேலரி வந்து இருக்கும். அந்த கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹைலைட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக டன் வந்து கேட்கும். அதை கொடுத்துட்டு ஹைலைட்டில் வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா முன்னே வந்து இதில் வந்து கீர்த்தி சுரேஷோட ஃபோட்டோ தெரிஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பதிலாக அதாவது அந்த கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோவுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் கவர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் ஹைலைட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பேரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நீங்கள் இனிமேட்டு வைக்க போகிற ஆல்ரெடி வச்சுருந்த ஹைலைட்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டோரிஸை வந்து இந்த ஹைலைட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ல போட்டுக்கோங்க.